நட்புக்களே வணக்கம். ஹாய் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். சத்தான கேரட் சாதம் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் மல்லு கட்டணுங்கிற அவசியம் இல்லைப்பா. இது எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு 2 இன்ச்சு பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு ஏலக்காய், சரிங்களா? அப்புறம் பிரியாணி இலை ஒரு 2-3 போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் அந்த கலர் நிறம் மாறும்போது பெரிய வெங்காயத்தை குறுக்கால கட் பண்ணிவிட்டு அதை நீல வாக்கில் அனுப்பிச்சிக்கணும், சரிங்களா? அதுக்கு மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு, புதினா சும்மா ஒரு அரை கைப்பிடி அளவு இருந்தால் போதும். போட்டு இது எல்லாத்தையும் வதக்கணும். வெங்காயம் நிறம் மாதிரி வரும்போது திருவி வச்ச கேரட்டு, நான் ஒரு 2 கேரட் தான் போடுறேன். ஒரு 2 டிஃபன் பாக்ஸ் கட்டுற அளவுக்கு தான் சாதம் ரெடி பண்ணுறேன். 2 கேரட்டை போட்டு திருவினதை போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்தாப்பில் வரமிளகாத்தூள், பெருங்காயம் கொஞ்சம் ரைட்டுங்க. இதில் கொஞ்சம் நெய்யும் விட்டுக்கிறோம். கரம் மசாலா தூள் சும்மா ஒரு அரை கரண்டி மட்டும் போட்டிருக்கேன், அரை டீஸ்பூன் போட்டதுக்கப்புறம் இதை கிண்டி விட்டுட்டு இதை கொஞ்சம் மூடி வச்சு அது வேக வைக்கணும். பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். ரொம்ப தண்ணி விட வேண்டாம், லைட்டாக தெளித்து வேக வச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் லெமன் சும்மா ஒரு அரை லெமன், சின்ன லெமனை அரை லெமன் மட்டும் புழிஞ்சு விட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் வேக வச்சுட்டு ஆற வச்சதை இதில் போட்டு கிளறி விட்டு டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு தொட்டுக்காப்பில் வச்சோன்னா சூப்பரான கேரட் சாதம் ரெடி. பாய்.